ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். கிறிஸ்தவனுக்கு தேவையான ஒரு வைராக்கியம். தானியேல் 3ஆம் அதிகாரம் 17-18 இப்படியாக சொல்லுகிறது. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள். What is such a beautiful statement from the three youths. இன்றைக்கு இந்த வாலிபர்களுக்கு இப்பேற்பட்ட ஒரு தைரியம், வைராக்கியம் தேவை. கரேஜ், தில் என்று நாம் தமிழ்ல சொல்லலாம். ஒரு தில்லு வேணுங்க. ஆமாம், எனக்கு பிரியமானவர்களே. 1வது காரியம், உம்முடைய தேவர்களுக்கு நாங்கள் ஆராதனை செய்வதில்லை. நாட் சேவ் யுவர் காட்ஸ். அதனால அவர்களுக்கு உபத்திரம் வரும், நமக்கும் உபத்திரம் வரும். ராஜாவுடைய முகம் வேறுபடும். 3வதாக 7 மடங்கு அதிகமாக உபத்திரமும் பெருகும். சாதாரணமாய் வருவதை காட்டிலும் மிகப்பெரிய உபத்திரம் வரும். 5வது, பலசாலிகள் நம்மோடு கூட போராடுவார்கள். மைட்டி மேன் ஆஃப் வேலர். 5வது, உடைமைகள் எல்லாம் கொள்ளையிடப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படும். 6வது, அந்த அக்கினியிலே பிசாசு நிற்க முடியாது, அவனே அதில் விழுந்து போவான். 7வது, உபத்திரவத்தில் நாம் நிலை நிற்கும் பொழுது நம்முடைய எதிரிகள் வெட்கப்பட்டு பிரமித்து போவார்கள். மிக முக்கியமான காரியம், போட்டது 3 பேர், இருந்ததோ 4 பேர். 4வது ஆளாக அல்ல, முதலாவது ஆளாக நம்முடைய உபத்திரவத்தின் மத்தியில் கிறிஸ்து உலாவுவார். அது தேவபுத்திரன் சாயலுக்கு ஒப்பாக இருந்தது என்று வேதம் சொல்லுது. ஆம், அவர்தான் பட்சிக்கிற அக்கினி. The flame of fire. Revelation chapter 1 verse 14-16. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை, அவருடைய கால்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம். எசேக்கியேல் 1:7 இப்படியாக சொல்லுகிறது, மின்னி தெரிக்கிற கால்கள் இருந்ததாம். ஆமென். அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அவர் பட்சிக்கிற அக்கினி. ஆம், எனக்கு பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் மேல் வீட்டு அறையிலே அக்கினியை போல இறங்கி வந்தார். நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு அக்கினி இருக்குமானால் நம் யோசேப்பை போல மாறி போர்த்திபாருடைய மனைவிக்கு சிம்ம சொப்பனமாய் இருப்போம். கண்களை மூடி செபிப்போமா? 4வது ஒரு மனிதராய் அல்ல, முதலாவது ஒரு மனிதராய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாய், பரிசுத்த ஆவியானவராய், பிதாவுடைய அன்பாய், பிதாவுடைய வைராக்கியமாய் நீர் எங்களுக்குள்ளாக உலாவுவதற்காக நன்றி அப்பா. பொன்னானது அக்கினியிலே போடப்படும். வேதம் இப்படியாக சொல்லுகிறது ஆண்டவரே. யோபு இப்படியாக சொல்லுகிறார், நான் சோதிக்கப்பட்ட பிறகு பொன்னிலும் புடமிட்ட பொன்னாய் விளங்குவேன் என்று சொல்லி, உபத்திரவத்தின் மத்தியிலே உம்மை தெரிந்து கொண்ட ஆண்டவரே, இந்த உபத்திரத்தில் நிற்பதற்கு உதவி செய்வதற்காக பரலோகத்திலிருந்து நீர் இறங்கி வந்து சகல விதமான பாடுகள், உபத்திரங்கள், கண்ணீர் எல்லாவற்றிலும் கூட இருந்து எங்களை விடுவித்து தப்புவித்ததற்காக நன்றி ஆண்டவரே. இன்னும் தொடர்ந்து சாட்சியாய் நான் ஜீவிக்க என்னையே உமக்கு அர்ப்பணிக்கிறேன். என்னையும் என் குடும்பத்தையும் என்னுடைய பிள்ளைகளையும் எங்களை சார்ந்தவர்களையும் நீர் பாதுகாத்து பலப்படுத்தி முடிவு பரியந்த வரைக்கும் நிலைநிற்கப்படுவதாக எனக்கு உதவி செய்வதற்காக நன்றி. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.